ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரால என்ன நடக்க போகுது, ஸோ மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஃபேஸ் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்காக நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்றதையும் வந்து பார்த்தோன்னா, அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸோடைய ப்ரிவியூ என்னன்றதை பார்த்தோன்னா, நாளைக்கு ராலாம் எப்படி பார்க்குறதுன்றதை வந்து பற்றியும் பேசிடலாம். ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன் இந்த செக்மெண்ட்டில். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படியே வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ். அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம்ன்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் காலில் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எப்படி என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது, ஸோ எந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றதை டீட்டெயிலாக பேசி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரா ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. ஸோ சேம் அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. சேம் இந்த O2 அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்த போகிறாங்க. அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் டூரோடைய லாஸ்ட் ராவா இது இருக்க போது. இதுக்கப்புறமா ஸ்மாக் டவுன் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் வந்து சிகாகோவில் நடக்க போது. இதுக்கப்புறமா வந்து USA வந்து பார்த்தீங்கன்னா WWE மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டார்ஸாக நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் சினேஷன் லீடர் ஜான் சீனாவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன் குந்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியா ரிப்ளே வர போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர போகிறாரு. CM Punk, ஜே ஊசோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார்ஸாக இப்போ கரெக்டாக ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக WWE சைட்லேருந்து மல்டிபிள் மேட்சஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WWE விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. யூஎஸ்கே அவங்களுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சுக்கு நம்மளுடைய பியாங்கா பெல்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. இதுதான் இவங்க பண்ணுற கடைசி ஃபேஸ் ஆஃபாக இருக்க போது ரெசல்மேனியா வர. ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறது கிடையாது. கோடி ரோட்ஸ் வந்தாலும் ஜான் சீனா இப்போ வரைக்கும் கரெக்டாக எந்த இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணல. இதுக்கப்புறமா ஜான் சீனா வருவாரான்றது பெரிய கொஸ்டின். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லோகன் பாலும் ஏஜி ஸ்டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய லோகன் பாலை ஏஜி ஸ்டைல்ஸ் கால் அப் பண்ணியிருக்காரு. ப்ராப்ளி இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கான ஃபியூடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரால டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய குந்தருக்கும் ஜிம்மி ஊசோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் போது ஒரு நான் டைட்டில் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பிரான் பிரேக்கரும் பென்டாவும் டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய ஃபின் பேலர் அண்ட் ஆல்சோ டாமினிக் மிஸ்டீரியோ ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நியூ டேக்கு ஒரு மேட்ச் இருக்கும்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரால நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணதை பற்றி எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இன்டர்ஃபேஸ் காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ WWE மேட்சஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் கரெக்டாக அவைலபிளாக இல்லை. நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துரும்ன்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபேஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா WWE உடைய அந்த சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எல்லா பேப்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ராஸ் மேக்டவுன் எல்லாமே இருக்குது. எல்லாமே நாளையிலேருந்து அவைலபிளாக இருக்கும்ன்றத நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நான் 150 பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அந்த பேக்குமே வீடியோ குவாலிட்டிலாம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை காட்ட முடியல. மற்றபடி 150 பேக் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பேக்கேஜோட வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்க. வாட்ச் ரெஸ்லிங்ன்ற வெப்சைட் மூலியமாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது எந்த மாதிரி பார்க்கலாம்ன்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன். அதில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அதில் கொஞ்சம் ஒரு சில பஃபர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒரு தடவை பார்த்தீங்கனாலே நம்ம பே பண்ணிட்டே பார்த்துடலான்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரீசார்ஜ் பண்ணியே பார்க்கலாம். மற்றபடி ஒர்த்தாக தான் இருக்குது. எல்லா சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் பேக்கேஜாக 150 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கன்றதை சொல்ல மாட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேரால் பார்க்க முடியாதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட WWE நம்மளுடைய கிளாஸ் ஆஃப் கிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் சைன் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரிவியூவாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாட்ற மாதிரி இப்போ வரைக்கும் கரெக்டாக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஆல்ரெடி கால் ஆஃப் டியூட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துனே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.